விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது கிராமத்தான் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தோட வானிலை அறிக்கையை பார்க்கவும். வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சேனல் இன்னும் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம். என்னென்னா நம்ம சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி நைட்டு கண்டிப்பாக மழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது செவ்வாய்க்கிழமையில் இருந்து 27, 28, 29, 30 இந்த 4 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேலத்தில் மழை இருக்கும். 29ஆம் தேதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் கொடுக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ஒரு வானிலை அறிக்கை. இப்போ இதில் என்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு, ஏது எங்கெங்கெல்லாம் மழைகள் அதிகமாக போகுது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? 28ஆம் தேதி வந்து புயல் கரையை கடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? 27, 28 வந்து பார்த்திங்கன்னா புயல் கடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி என்ன அப்படின்னு. நம்ம வந்து புயல் கறக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் கெஸ் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு நமக்கான மலைகள் என்ன எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புயல் எப்போ கரையை கடக்கும் அப்படிங்கிறத ECMFW இந்த ஒரு கிராஃப் கொடுக்கறது தான் இது. ஸோ இந்த கிராஃப் படி பார்த்திங்கன்னா புயல் வந்து இப்படி போகுது, சென்னைக்குள்ளே போய் போகிற மாரி இருக்குது. ஓகேங்களா? புயல் வந்து சென்னை மதுராந்தகம் பக்கத்தில் வந்து கரையை கடக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே நம்ம வந்து இப்போ GFSல பார்க்கும்போது புயல் வந்து இங்கேயும் இல்லாத அங்கேயும் இல்லாத விசாகப்பட்டினம் பக்கமாக போய் கரையை கிடக்கிற மாரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி ECMFWF இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதிலே போய்டுவோம். இப்போ இதில் வந்து நம்ம மழைக்கான இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தண்டர் அக்காமடேஷன் இடி மின்னலுடன் கூடிய மழைகள் எங்கே பெய்ய போகிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் அக்காமடேஷன் அப்படிம்பாங்க. மழை எந்தெந்த பகுதிகளில் எவ்வளோ பெய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. இதை வச்சு தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தேதிகளில் இவ்வளோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த தேதியில் இவ்வளோ மழைகள் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதோட டேட்டா வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேட்டாஸ் தான் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த டேட்டா படி இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு எப்படி மழை அதாவது பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி மழைகள் எப்படி இருக்கும், 25ஆம் தேதி மழைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 25ஆம் தேதி அதாவது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நைட்டு 26 நைட்டில் இருந்து 25ஆம் தேதி நைட்டில் இருந்து 26ஆம் தேதி நைட்டு வரைக்கும் எந்த பகுதிகளில் மழைகள் அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ மழைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மயிலாடுதுறையெல்லாம் 40 மில்லிமீட்டர், காரைக்குடியில் 28, அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சென்டிமீட்டர் கணக்கில் சொல்லியிருப்பாங்க. 17 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20, 38.5 மில்லிமீட்டர் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை வச்சு தான் கணக்கு சொல்லியிருப்பாங்க. மொத்தமாக எவ்வளோ மழை பெய்யறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட். அந்த 10 நாளைக்கு எவ்வளோ மழை பெய்ய போகுது, இந்த காலங்களில் எவ்வளோ மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம இதையும் ஓரம் கட்டிடும். நம்ம ஏரியாவுக்கு நம்ம வருவோம் எவ்வளோ மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத. நாம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் 26ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம சேலம் இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு மழை இருக்குது அப்படின்னு நாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், மழைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்குன்னா 26ஆம் தேதி காலையிலேருந்தே வந்து பெரும்பாலும் வானம் வந்து மேகமூட்டத்தோடு இருக்கும். அதன் பிறகு மழைகள் வந்து படிப்படியாக நம்ம பகுதிகளில் வர ஆரம்பிக்குது. அதாவது 26ஆம் தேதி நைட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து மழைக்கான ஒரு டைம் தான். ஓகேங்களா? 26ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து நமக்கு வந்து மழை வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், 26ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து நமக்கு வந்து மழைகள் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது மத்தியானத்துக்கு மேலே பிற்பகலுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடும். காலையிலேருந்து மேகமூட்டத்தோடு தான் இருக்கும். அதற்கப்புறம் நம்ம சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கன்ஃபார்ம்டு மழை. 26ஆம் தேதியும் மழை, 26 நைட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மழை ஹெவியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 26, 27மே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை தான். அது வந்து 27ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்க போகுது நம்ம சுற்றுவட்டார பகுதிகள். எதுனா இந்த பகுதிகள். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கெங்குவெளி சொல்லலாம். ஓகேங்களா? ஆத்தூர், மல்லிகரை, தம்மம்பட்டி, கெங்குவெளி, களத்தூர், பெரம்பலூர், துறையூர், முசிறி, நாமக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே, ராசிபுரம் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு மழை இருக்க போகிறது. என்றைக்குன்னா 27ஆம் தேதி ஃபுல்லாக கூடமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? 27ஆம் தேதி ஃபுல்லாக வந்து ஒரு காட்டிட்டு போக போகிறாங்க. இதுதான் அன்னைக்கான ஒரு மழை நிலவரம். 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய மலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, மிதமான மலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி 29ஆம் தேதி வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் கொடுக்குது. ஓகேங்களா? 29 நமக்கான ஒரு கேப்பு. 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 30ஆம் தேதி ஒரு நைட் சனிக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதினு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு லைட்டான ஒரு சாரல் மலை மாரி ஒன்று வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர நமக்கு வந்து மலைகள் அப்படின்னு சொல்லி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா?
ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. அதற்கப்புறம் 1ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பரவலாக அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்குன்னா 1ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஆங்காங்கே ஒன்றும் வழிஞ்சு விடுற அளவுக்கு மழையோ இல்லை தூறல் மழையோ இது மாதிரியான மழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்றைக்கு அப்படின்னா 1ஆம் தேதி இருக்குது. ஓகேங்களா, இது 1ஆம் தேதிக்கான இது. ஓகே, அதெல்லாம் விடுவோம். இப்போ 26க்கு வந்துடலாம். 26ல் இதை சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லு எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளோ மழைகள் வரப்போகுது அப்படிங்கிறதான். ஸோ நம்ம கடலோர மாவட்டங்கள்லேருந்து போவோம். கடலோர மாவட்டங்களான இந்த புதுச்சேரி, கடலூர், சீர்காழி, நாகப்பட்டினம், தேவரண்டம், பட்டுக்கோட்டை இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் வர ஆரம்பிக்குது. தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் நம்மகிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்னன்னா, நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்க்கும்போது இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இந்த என்ன சொல்கிறது, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு பார்டர் லைட்டாக, கரூர், திண்டுக்கல் பார்டர், காரைக்குடி, மதுரை இந்த ஏரியாக்கள் மட்டும்தானே மழை வருங்கிற மாரி சொல்கிறீங்க. இதோட உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது உள் மாவட்டங்களுக்கு மழைகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. எதை தாண்டினா சேலத்தை தாண்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே மழைங்கிறது கம்மி தான். சேலம், அதுக்கடுத்து வரக்கூடிய ஈரோடாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அந்த கிருஷ்ணகிரி கூடமா மழை வரது கம்மி தான். தருமபுரியில் கூடமா மழை வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, ஆனால் சேலம் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகிடும். சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தோட இந்தாண்ட பகுதிகள், சேலம் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, கலெக்ட்ரேட், இதெல்லாம் இதற்கு இந்தாண்டு தான் மலைகள் அதிகமாக இருக்குமே தவிர அந்தாண்ட எடப்பாடி, மேட்டூர் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளோட தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே இப்போ இந்த ஈரோடு இதுமாரி பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு நம்ம நாமக்கல் வருவோம். நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் வழிஞ்சோடுற அளவுக்கான ஒரு மலைகள் இருக்கும். அந்த புதன்கிழமை 27 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலம், தருமபுரி இந்த ஏரியாக்களில் பெரும்பாலான மலைகள் பெய்யாது. இந்த இதுதான் இந்த ராசிபுரம் பார்டர்லாம் இருக்கு இல்லையா, ராசிபுரம், நாமக்கல், கரூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், பழனி இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தாக்கங்கள் அந்த டேட்டில் வந்து அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னைக்குன்னா புதன்கிழமை 27ஆம் தேதி. ஓகேங்களா, 27, 28 உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழைகள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கிடையாது. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். உள் மாவட்டங்கள் அப்படிங்கிறப்ப அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, ஈரோடு இவங்களுக்கெல்லாம் டவுட்டு தான். ஆனால் அந்த சேலத்தோட பாதி பகுதிகளுக்கு, தருமபுரியோட பாதி பகுதிகளுக்கு, கள்ளக்குறிச்சி ஃபுல்லாக மழை, பெரம்பலூர் மழை, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த ஏரியாக்கள்லாம் மழை பெய்யும். இதற்கு சேலத்தில் பாதிக்கம் தான் இருக்க யாருக்குமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி பேஞ்சாலுமே சாரல் மழையோட நின்று போயிடும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, 27, 28 இந்த 2 நாள் தான் மழை. அந்த 28ஆம் தேதியே பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் லைட்டாக சாரல் மழை மாரி தான் வந்துட்டு போகும். நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது 27 கன்ஃபார்ம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மழை. செவ்வாய்க்கிழமை நைட்டில் இருந்து புதன் மழை, வியாழன் பாதி வரைக்கும் மழை. அப்புறம் 29ஆம் தேதி ஒரு சின்ன கேப் கொடுத்து 30ஆம் தேதி மறுபடியும் மேகமூட்டமாக இருக்கும். 1ஆம் தேதி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, 1ஆம் தேதி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டில் 1ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலேயும் 2ஆம் தேதிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே சாரல் மலைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அங்கங்கே சாரல் மழை வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிட்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளோ இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய அப்டேட். ஓகேங்களா, இன்னைய அப்டேட் இதுதான். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நாம் கற்றுக்கிட்டு அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் எங்கே எவ்வளோ மழை பெய்ய போகுது என்ன ஏது அப்படிங்கிறத. ஸோ வேறு ஏதாவது பகுதிகளை பற்றி உங்களுக்கு மழை பற்றிக்கான ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு மேப் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் எந்தெந்த ஏரியாக்களில் எவ்வளோ மழைகள் பெய்ய போகுது அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், சின்ன சேலம் ஆகட்டும், உளுந்தூர்பேட்டை, திட்டக்குடி, பெரம்பலூர் இன்னும் ஊர் பேர் சொல்லிலாம் கேட்குறாங்க. அந்த களத்தூர் ஆகட்டும், கருவல்லை, நாமக்கல், பரமத்தி, கரிச்சம்பாளையம், திருச்செங்கோடு, ராசிபுரம் ஸோ இந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மலைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அந்த சேலத்துக்கு அந்தாண்ட மழை இல்லைன்னு சொல்லியிருந்தாலே அது என்னைக்குன்னா 27ஆம் தேதி அதே சொன்னது தான். 27 தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை எங்கெல்லாம் இந்த உள் மாவட்டங்களான சேலம், ஆத்தூர் இந்த பகுதிகளுக்கு அவங்களுக்கும் பெரும்பாலும் பெருமழைகளாக இருக்க வாய்ப்பு கிடையாது. மிதமான மழைகளாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சரௌண்டிங்கிறது ஹெவி மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கன்னா இந்த ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, ஓகேங்களா, சதாஜிபுரம், அரூர், மல்லபுரம் இந்த ஏரியாக்களுக்கு எங்கவெளி, தம்மம்பட்டி, களத்தூர், பெரம்பலூர் இந்த ஏரியாக்களுக்கு பெரும்பாலும் ஒரு பலத்த மழை வந்து 27, 28 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பார்ப்போம் எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போ எவ்வளோ மழை வரப்போகுது என்ன அப்படிங்கிறத. அதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறுவடையாக இருக்கட்டும் எந்த வேலைகளாக இருந்தாலும் இதை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்க முடியும். நான் அப்படி தான் என்னுடைய அறுவடையை முடித்தேன். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி காடு க்ளீன் பண்ணுற வேலைகள் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.